இன்னைக்கு when the books will be balanced அதான் டைட்டில். I once heard Dr. W.A. Criswell tell about a faithful missionary couple who returned to the United States on the same ship that brought Teddy Roosevelt home from a safari in Africa. மிஷினரி கப்பல் தம்பதியர் ஒருத்தங்க ஆப்பிரிக்காவிலேருந்து அமெரிக்காவுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வர்ற அதே கப்பலில் டெட்டி ரூஸ்வெல்ட் அப்படிங்கிறவரும் வந்துக்கிட்டு இருக்காரு. Many reporters and photographers were on the dock waiting to see Roosevelt and interview him and take pictures. அப்போ அந்த துறைமுகம் வந்து சேரும்போது ரூஸ்வெல்ட்டை பார்க்குறதுக்காக ஆயிரக்கணக்கான பேர் நிற்கிறாங்க. கையில் பூங்கொத்தை வச்சு நிற்கிறாங்க, பொக்கே வச்சு நிற்கிறாங்க, பெரிய பதாகைகள் கட்டி வெல்கம் ரூஸ்வெல்ட் அப்படின்னு நிற்கிறாங்க. ஏகப்பட்ட பேர் அவரோடு சேர்ந்து கை கொடுக்கணும், ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு கேமராமேனும் ஆகப்பட்ட பெரு பணக்காரர்கள்லாம் அவரை ஒரு நாட்டுக்கு திரும்ப ஆப்பிரிக்கா சென்று வரும் அகில உலக சுற்று பயணம் செய்து திரும்பவும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான்ல, அப்படி மரிய தலைவரை வரவேற்கிறதுக்காக நிற்கிறாங்க. Many reporters and photographers were on the dock waiting to see Roosevelt and interview him and take pictures. But nobody was on hand to welcome home the veteran missionaries who had spent their lives serving Christ in Africa. 20 வயசில் போனாங்க ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணுன்ட்டு. இப்போ 65 வயசில் ஊழியத்தை முடிச்சுட்டு நாட்டுக்கு திரும்புகிறாங்க. அவங்கள வரவேற்கிற யாருமே இல்லை. உன்னையவே ஊழியத்துக்கு போச்சுன்னா போனேன்னா போய் சாவு. இன்றைக்கும் எல்லா கிறிஸ்தவருடைய மனநிலையில் இருக்கிறது என்ன தெரியுமா? இயேசுவை பின்பற்றினால் நீ உருப்படாமல் போவ, நேர்மை நியாயம் இப்படியே பேசிக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தேன்னா பாவம் செய்யாத, அதை செய்யாத. வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ இழப்பீங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதனால வாழ்க்கை உங்களுக்கு ஒன்றுமில்லாமல் போகும். உங்களால் நீங்கள் ஜாலியாக இப்போ நேற்று நைட்டெல்லாம் சிவராத்திரி ஒரே ஜாலி, எவ்வளோ பேர் சந்தோஷமாக இருந்தாங்க தெரியுமா? டான்ஸ் எல்லாம் போட்டு. அவ்வளோ இன்பமும் உங்களுக்கு கிடையாது, ஒன்றுமே கிடையாது, ஒரு சுகமும் கிடையாது. அப்படியே போய் நீங்கள் கோயம்புத்தூர்லாம் போனீங்கன்னா நேற்று நைட்டு அவ்வளோ லட்சக்கணக்கான பேர் ஆடினாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க. அந்த சந்தோஷம் எதுவுமே உங்களுக்கு கிடையாது. பாண்டிச்சேரி போனீங்கன்னா, பெங்களூர் போனீங்கன்னா, மெட்ராஸ் போனீங்கன்னா ஒரே கூத்தும் கலையாட்டும், பப்பு குடிச்சுப்பிட்டு நீங்கள் பாட்டு ஆடலாம், யார் கூட வேணால் கட்டி பிடிச்சி ஆடலாம், புது ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கலாம். இந்த ஊரே எப்படி இருந்துச்சுன்னா நியூயார்க் எப்படி இருக்கும்? இப்படி ஜப்பானில் டோக்கியோ, தாய்லாந்தில் பாங்காக், இப்படி ஏகப்பட்ட ஊர்களில் ஒரே களியாட்டமும் கூத்துக்களும். இந்த உலகத்தின் இன்பங்கள் அத்தனையும் போயிடும். நீங்கள் இயேசுவை பின்பற்றினீங்கன்னா நல்லா யோசனை பண்ணிக்கோங்க. இயேசு தேவையாங்கிறத நல்லா கிளியராக முடிவு பண்ணிக்கோங்க. இந்த உலக வாழ்க்கையே உங்களுக்கு இல்லை. குடிக்க முடியாது, கூத்தடிக்க முடியாது, பசங்களாம் பேசிக்குவாங்க. ஏதாவது ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிவிட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ண வரும். போலீஸ் எப்படி தப்பி டிமிக்கி கொடுத்தேன், அப்புறம் கடைசியில் போலீஸ் எப்படி பிடிச்சான், போலீஸ் எப்படி வெளுன்னு வெளுத்தான், இதெல்லாம் சந்தோஷமாக சொல்லி சிரிச்சுக்குவாங்க. எப்படி செவத்தில் ஏறி ஏங்கப்பா 12 அடி செவரா ஏறி குதிச்சு ஓடியே போயிட்டான்டா. அப்புறம் வீட்டில் வந்து போலீஸ் பிடிச்சாங்க, அவன்கிட்ட இப்படி ஏமாத்தனா அப்படி ஏமாத்தனா அப்படி சொன்னான். இப்போ காமெடியெல்லாம் வருதில்ல சினிமாவில், ஐயா என்னை ஒன்றும் பண்ணிடாதீங்கய்யா, நான் யாரு தெரியுமில, அவன் போலீஸ்காரன்ட்ட பேசுவான்ல, நான் அமைச்சர் பேசுகிறேன் ஆளை ஓடியா, இப்படிலாம் பிராடுத்தனம் பண்ணால் அதில் ஒரு இன்பம் இருக்கும். அதுக்கு பேர் த்ரில். ஒரு த்ரில் இல்லாமல் வாழ்க்கை என்ன? தவறு செய்து ஒரு போலீஸ்காரன் வந்து பிடிக்கிறதுல தான் த்ரில் இருக்குது. அது போலீஸ்காரங்க தப்பிக்காமல் எப்படி போகிறது? இந்த மாதிரியான உலக இன்பங்கள் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. குடியும் கூத்தும் ஊர் மேயிறது எதுவுமே கிடைக்காது. இது இயேசுவை பின்பற்றினால் உங்களுக்கு இல்லாமல் போகும். இயேசுவை யார் பின்பற்றி பெரிய மக்கள் கூட்டத்தில் வந்து பெரிய வரவேற்பை பெற்றார்கள்? ரூஸ்வெல்ட்டு தான் பெற்றார். ரூஸ்வெல்ட்டுக்கு அவர் போய் சஃபாரி காட்டுக்கு போய் யானைகளையும் மிருகங்களையும் பார்த்துட்டு திரும்ப வர்றார். அவருக்கு வந்து லட்சக்கணக்கான பேர் நிற்கிறான். இயேசுவை பின்பற்றினவனுக்கு என்ன கிடைக்குது? ஒருத்தன் கூட வரல. வாங்க என் பிதாவினாவிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாருங்கள் அப்படின்னு 2000 பேர் நின்னானா?
இந்த நாய் அறிவு கட்ட நாய் போயிட்டு எங்கேயோ ஊர் மேய்ஞ்சிட்டு வருது, பிள்ளைய படிக்க வைக்கல, ஒன்றும் இல்லை, பிள்ளைய கொண்டு போய் ஆப்பிரிக்காவில் கொண்டு போய் வச்சுருக்காங்க. கொஞ்சமாவது அறிவு இருக்கா? பிள்ளைகளுக்கு நல்லது கற்றுக் கொடுத்து அந்த பிள்ளைகளை டாக்டர் ஆக்கி, இன்ஜினியர் ஆக்கி, பெரிய அரசியல்வாதியாக்கி, பேங்க் ஓனர் ஆக்கி, இன்றைக்கி எல்லோரும் எதுக்கு அமெரிக்கா போகிறாங்க? அமெரிக்கா ஒரு கிறிஸ்தவ நாடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இந்து பிராமணர்களும் பிள்ளைகளை அமெரிக்காவுக்கு அனுப்பி விட்டான். அங்கே போனால் சர்ச் இருக்குங்க, இல்லை நாங்கள் போய் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் கிறிஸ்டியனாக நாங்கள் அங்கே போய் பார்த்துக்குறோம், சர்ச் இருந்தால் என்ன அது பாட்டு இருக்கட்டும், நாங்கள் இந்த பக்கம் சாமியை கும்பிட்டுக்குறோம், பொட்டுலாம் வைக்காமல் அங்கே சமுதாயத்தில் நாங்களாம் பொட்டு வைக்கிறது இல்லைங்க, நாங்கள் பாட்டுக்கு இருப்போம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் நான் வெஜிடேரியன் இருக்குங்க, அதெல்லாம் நாங்களும் நான் வெஜிடேரியன்லாம் சாப்பிடுவோம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. இங்கே வந்து ஆச்சாரமாக இருந்துக்குவோம், அந்த கலாச்சாரம் வேறு, பரவாயில்ல இருந்துட்டு போகுது, நாங்கள் போய் இருந்துக்கிறோம். பணம், பொருள், இந்த உலக வாழ்க்கை, இதை நம்பி போகிறவங்கன்னா நல்ல பிரமாதமான வாழ்க்கை கிடைக்கும் அவங்களுக்கு. அமெரிக்காவில் எல்லோரும் அப்படி தான் வாழ்கிறாங்க. கிறிஸ்தவ நாடுன்னா என்ன, கடவுளுக்கு பயந்தா வாழ்கிறான்? கிடையவே கிடையாது. அதனால் நீங்கள் என்ன வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு பண்ணிக்கோங்க. இயேசுவை பின்பற்றி போனால் நாசமாக போவீங்க, உருப்பட மாட்டீங்க அப்படின்னு இந்த உலகம் நம்புது. அதனால் என்ன பண்ணுவீங்க? இயேசுவை பற்றி பேசாதீங்க. எங்கள் பிரதர்லாம் ரொம்ப கிளியர் கட்டாக இருக்கார். ஆமாம், ரட்சிக்கப்பட்டு பிடுங்கணும் அப்படிங்கிறான். அதெல்லாம் கிறிஸ்தவனாக இருந்து வேஸ்ட்டு, தண்டம். அதெல்லாம் உலகத்தை பாடுறா. சர்ச்சுக்கு வர எத்தனை பேர் வந்து கிறிஸ்தவனாக இருக்கான்? ஐயரை கூப்பிடுவான், பூஜை போடுவான், அவன் பணம் சம்பாதிக்கிறதான் குறியாக இருப்பான், அவன் பிஸ்னஸை பார்க்க தான் செய்வான். அதுக்கு 4 பைபிள் வசனத்தை சப்போர்ட் பண்ணுவான். கடவுளுக்கு வந்து தேவையில்லை, நேர்மை நியாயம்னு பேசிகிட்டு இருக்காது. உலகத்தில் சின்ன சின்ன தவறுகள் செய்து அப்படி இப்படி நம்ம பிஸ்னஸை காசு சம்பாதிக்கிறது தான் முக்கியம். அது காணிக்கப்பட்டுக்கலாம், வச்சுக்கலாம், அது கடவுளை அது வந்து அடிப்படையாக வச்சுக்கணும். சும்மா கடவுளை மையமாக வச்சு நீ செயல்படக்கூடாது. இன்றைக்கி யாக்கோபில் என்ன போட்டிருக்கு? நீங்கள் அடுத்த வருஷம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பிளான் பண்ணுறீங்கள? நாங்கள் இந்தந்த நாடுகளில் போய் பிஸ்னஸ் பண்ணுவோம், இந்தந்த ஊர்களில் இது செய்வோம், இன்னும் இத்தனை பேரை நாங்கள் சேர்ப்போம்னு இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் நீங்கள் யோசிக்கிறீங்கள? அதெல்லாம் செய்யாதீங்க. ஆண்டவருக்கு சித்தமானால் இப்படி செய்வோன்னு சொல்லுங்கன்னு யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு. இவெல்லாம் எங்கே உருப்பட போகிறான்? இவனுக்கெல்லாம் என்னான்னு தெரியுமா பிஸ்னஸ்னால்? யாக்கோபுலாம் யார்? மீன் பிடிக்க போனான், செபுதேயன் குமார்னு. செய்வாங்க அப்போ மாதிரி செபுதேயன் 2 பேரும் மீன் பிடிச்சிக்கிட்டு தான். இவன் வந்து நமக்கு புத்தி சொல்ல வந்துட்டான். இதெல்லாம் நம்ம கேட்கணும். தலையெழுத்துடா. ஒரு ஞானிகிட்ட போய் இப்போ ஒரு அறிவு கேட்டால் நல்லது. இவனே ஒரு மீன் பிடிக்கிற அறிவு கேட்ட பையன், இவன்கிட்ட போய் எப்படி இப்போ ஞானம் கேட்கறது அப்படின்னு பைபிளை ஆராய்ச்சி பண்ணி கற்றுக்கொண்டவர்கள் சொல்கிறாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போயிட்டான். பைபிள் இஸ் ஏ வேஸ்ட் அப்படின்னு வந்துட்டாங்க. பை எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கிறீங்க? சரி, தேவனுக்கு பயப்பட்டவர்கள் என்ன ஆனார்கள்? That evening in their modest hotel room, the couple reviewed their arrival in New York City. அன்றைக்கு மாலை அவர்களுடைய சாதாரண ஒரு ஹோட்டல் ரூமில் அந்த ஜோடி, அவங்களுடைய தம்பதியர் 2 பேரும் நியூயார்க்கு அவங்க வந்ததை அப்படியே பார்த்தாங்க. ஒன்றையும் நம்ம எப்படி வந்து சேர்ந்தோம் அப்படின்னு. The husband was somewhat bitter. It isn't fair, he said to his wife. Mr. Roosevelt comes home from a hunting trip and the whole country is out to meet him. இது அநியாயம் இல்லையா? நம்ம ஆண்டவருக்காக போய் ஊழியம் செஞ்சு திரும்புகிறோம், ஒருத்தன் கூட வரல. ஆனால் ரூஸ்வெல்ட் எங்கே போகிறாரு? காட்டுக்கு போய் வேட்டையாடிட்டு யானையும் புளியையும் சிங்கத்தையும் பார்த்துட்டு வராரு. என்னமோ பெரிய சாதனை பண்ண மாதிரி கக்குஸ்க்கு போயிட்டு வந்தவனெல்லாம் வரவேற்கிறாங்க அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டார். We get home after years of service and nobody is there to greet us. ஆண்டவருக்காக நம்முடைய வாழ்க்கையை இழந்தோம், நம்முடைய வாழ்க்கை முழுவதும் ஊழியம் செய்தோம் உண்மையும் உத்தமமாக, ஆனால் யாருமே வரவேற்கிறதுக்கு இல்லையே. But his wife had the right answer. Honey, we aren't at home. அப்படின்னா அவங்க ஒய்ஃபு சொன்னிச்சா, இங்கே பாருங்கள், நம்ம இன்னும் நாடு திரும்பலை, நம்முடைய நாடே இது இல்லை. நீங்கள் இங்கே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்முடைய நாடு வேறு. In my own travels, I have seen situations in local churches that have broken my heart. நான் பல சபைகளுக்கு சென்று போதகம் பண்ணியிருக்கிறேன். அந்த சபைகளில் இருக்கிற நிலைமைகள் என் இருதயத்தை உடைத்து சுக்குநூறாக ஆக்கியிருக்கின்றன. I have seen congregations show little or no appreciation to faithful pastors who were laboring sacrificially to see the church grow.
சபை வளர வேண்டும் என்று உண்மையும் உத்தமமாக யாரெல்லாம் உழைக்கிறார்களோ அவர்களெல்லாம் செருப்பால் அடித்து துடைத்தி இருக்கிறார்கள். அவர் விரோதமாக அசிங்கமாக திட்டி கடிதம் போட்டிருக்கிறார்கள், கேவலப்படுத்தி இருக்கிறார்கள், அவமானப்படுத்தி இருக்கிறார்கள். ஆண்டவருக்காக யாரெல்லாம் உண்மையான விஷயத்தை சொன்னார்களோ அவன் எல்லாம் அடிப்பான். ஏன்னா சபையில் இருக்கிற 90% பேர் யார்? ஐக்கியப்பையிட்ட போய் நேர்மையான விஷயத்த சொன்னால் அவன் என்ன பண்ணுவான்? கடுப்பாகி போய் இந்த ஐயரை மாற்றியா, சும்மா ப்ராடு பேலாக இருக்கான், பிணாத்திக்கிட்டு இருக்கான், ஈச்சுன்ட்டு, அதெல்லாம் வேணாயா, அவனை தூக்கி மாற்று. ஏன்னா உள்ளம் எப்படி இருக்கு? மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர்கள் தான் சபையில் இருக்கான். எதுக்கு அவன் இருக்கான்? இன்னைக்கு யாக்கோபு 4ஆம் அதிகாரம் அப்படியே அப்பட்டமாக சொல்லுது பார். மீன் பிடிக்கிறவன் தான், கழுதை மேய்க்கிற பையனுக்குள்ளே எவ்வளவு ஞானம் பார்த்தியா? அதுமாரி மீன் பிடிக்கிறவன். இயேசு என்ன சொன்னார்? மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லைன்னு பவுல்கிட்ட சொல்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இதை உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். 12 சீடர்களையும் தேவன் பரிசுத்த ஆவியானாலே ஞானமுள்ளவர்களாக்கினார். சாதாரண மீன் பிடிக்கிறவன் இப்படி எழுதவே முடியாது. யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் இச்சித்து உங்கள் சுய இச்சையை நிறைவேற்ற வேண்டும் என்று சர்ச்சுக்கு வந்து ஜெபம் பண்ணுறீங்கன்னு போட்டார். ஒரே போடு, என் பிள்ளை நல்லா இருக்கணும், ஐஏஎஸ் படிக்கணும், அது படிக்கணும். ஆண்டவரே உமக்கு சித்தமா? அந்த சித்தமே இல்லை. தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்புவிப்பதே இல்லை. நீங்கள் பாட்டு படிக்க, நான் அந்த காலேஜுக்கு போய் படிப்பேன், இந்த காலேஜுக்கு போய் படிப்பேன், உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் இச்சித்து வேண்டிக் கொள்கிறீர்கள். உங்களுடைய இச்சை நிறைவேறும் என்று வேண்டிக் கொள்கிறீர்கள். ஆண்டவரே உமக்கு சித்தமா? உம்முடைய நாமத்துக்கு என்னுடைய வாழ்க்கையிலே நான் மகிமையை கொண்டு வருவேனா? நான் போகிற இடத்திலே அநேகருக்கு உம்மை பற்றி சொல்வேனா? என்னை பார்க்கிறவர்கள் உம்மை மகிமைப்படுத்துவார்களா? எப்பேற்பட்ட ஆண்டவர்! இந்த பிள்ளையை பார்க்கும்போது வாழ்க்கையில் நான் இப்படி வாழணும் அப்படின்ட்டு. எல்லா மக்களுடைய மனதிலும் கூத்தடிக்கிறவன், சந்தோஷமாக வாழ்க்கிறவன், பப்புக்கு போகிறவன், குடிச்சிட்டு தெருவில் திரிகிறவன், கொள்ளையடிக்கிறவன் எல்லா பணத்தையும் வாங்கி வச்சுப்பாங்க. ஆனால் அப்படியாப்பட்ட பையனுடைய தாயார் என்ன சொல்லுவாங்க? என் பையன் வாழ்க்கை சம்பாதிக்கிறான், இங்கிட்டு திருடுறான், நல்லா தான் காசு வச்சுருக்கான், ஆனால் இப்படி தாறுமாறான வாழ்க்கைக்குள்ளே போயிட்டானே, ஒரு நல்லவனாக இருந்திருந்தால் நல்லாயிருக்கும். இந்த ஏக்கமும் வேதனையும் இருக்கும். அந்த கொள்ளையடிக்கிறவன் மனசுக்குள்ளே என்ன இருக்கும்? ஏதோ என்னுடைய வாழ்க்கை சூழல் இப்படி, நான் ஒரு திருடனாக போயிட்டேன், போலீஸ்க்கு பயந்து வாழ வேண்டியிருக்கு, என்னத்தை சம்பாதிச்சு என்ன பண்ணி, நான் ஒரு நேர்மையானவனாக இல்லையே, என்னுடைய பிள்ளை இடத்துல போய் நான் திருடுகிறேன், நான் ஊரை கொள்ளையடித்து சம்பாதிக்கிறேன் என்று எப்படி சொல்ல முடியும்? ஒரு நேர்மையான தகப்பனாக என்னால் இருக்க முடியவில்லையேன்னு மனசுக்குள்ளே உறுத்தும். இதைத்தான் வேதம் சொல்கிறது. நீங்கள் நேர்மையானவர்களாக இருங்கள், சட்டத்திற்கு கீழ்ப்படிந்திருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். தேவன் சொல்வது எல்லாம் உத்தமமானவை, பர்ஃபெக்ட் திங். அதான் சொல்கிறார். இப்படித்தான் நீங்கள் வாழ வேண்டும் என்பதை சொல்கிறார். நம்ம என்ன சொல்கிறோம்? பிசாசானவன் சொல்கிறதை கேட்டு பின்னாடி ஓடுறோம். நீங்கள் இச்சித்து உங்கள் சுய இச்சையை நிறைவேற்ற வேண்டும் என்று மன்றாட்டு ஜெபங்கள், முழு இரவு ஜெபங்கள், ஊக்கமான ஜெபங்கள், எழுப்புதல் ஜெபங்கள், இப்படி ரொம்ப அநியாயம் பண்ணுறது. எதுக்கு? ஆண்டவரே நான் எப்படியாவது பணக்காரனாகிவிட வேண்டும், என்னுடைய கடன்கள் முழுவதிலிருந்து விடுதலையாக்கி ஐஸ்வர்யவானாக வேண்டும். இதுதான் அவருடைய நோக்கம். நீங்கள் இச்சித்து உருப்படாமல் போகிறீர்கள். ஆனால் தேவனுடைய சிந்தைக்கு உங்களை உட்படுத்துங்கள். நான் என்னாலே எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் உள்ளவனாக இருப்பேன் என்பதை யோசிங்க. Some of these men were underpaid and overworked, yet the churches seemed to have no love for them. ஆண்டவருக்காக உழைக்கிறவர்களுக்கு பல நேரங்களில் உரிய சம்பளம் கிடைப்பதில்லை. கடுமையாக உழைக்கிறார்கள், இரவும் பகலும் ஆண்டவருக்காக உழைக்கிறார்கள். பிள்ளைகளை விட்டுட்டு தெருவாக கிராமங்கள் போயிட்டு நைட்டு 10 மணிக்கு அப்படியே அயர்ந்து வருவாங்க. சாப்பாடு கூட கிடைக்காம வீட்டுக்கு வருவாங்க. இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள், மிஷினரிகள் உண்டு. அவர்கள் மீது அன்பு செலுத்த யாரும் இல்லை. பட் their successors were treated like kings. ஆனால் அவர்களுக்கு அடுத்தடுத்து வருகிறவர்கள் எப்படி இருக்காங்க? கிறிஸ்துவின் ஊழியத்தை சிந்தி அங்கேருந்து நெதர்லாண்ட்ஸில் இருந்தும், ஸ்பெயின்லேருந்து, ஃப்ரான்ஸ்லேருந்து, இங்கிலாந்துலேருந்து, அமெரிக்காவிலேருந்து வந்து தங்களுடைய பிள்ளைகளை சாக கொடுத்து இதே தாமஸ் சர்ச்சில் உள்ளே புதைச்சி, இந்த உடம்பு இந்த கிளைமேட் ஒத்துக்கிறாமல் இங்கே செத்து மடிந்து இயேசு கிறிஸ்துவை சொல்லி இங்கே ஒரு சபையை கட்டினவர்களுடைய பின்னாடி வருகிற ஊழியக்காரர் இருக்காங்கள, மோகன் சி லாசரஸ், டிஜிஎஸ் தினகரன், கொள்ளையடித்து
10,000 கோடி 1,00,000 கோடி சம்பாதிச்சு இன்றைக்கி ராஜாவாக வாழ்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லி. Perhaps you are being overlooked for your faithfulness. நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்ததினாலே உங்களை பல பேர் கேவலமாக மதிக்கலாம், உங்களை துச்சமாக மதிக்கலாம். Certainly at the judgment seat of Christ. நிச்சயமாக முடிவு உண்டு. என் மகனே, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீயோ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. வேண்டாம், எம்மவும் போட்டும் என்ன, அதை பற்றி நீ கவலைப்படாத. நீங்கள் இவர்களெல்லாம் பார்த்து அசந்து போகாதீங்க, எச்சரிக்கையாக இருங்க. உங்களுடைய பார்வை எங்கே இருக்கணும்? சார்லஸ் ஹேடன் ஸ்பர்ஜன், லுக் அட் ஜீசஸ். நம்ம படித்தோம்ல, இயேசுவையே நோக்கிப்பார், சிலுவையில் தொங்கி மரித்த அவரையே நோக்கிப்பார். அவர் என்ன சொன்னார் அதை கடைபிடி. The books will be balanced. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் நிச்சயமாக முடிவு உண்டு. அதைத்தான் இந்து மதத்திலே கர்மா என்று சொல்கிறார். நீங்கள் செய்த வினையின் பலனை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். ஊரை அடித்து கொள்ளையடித்து பெரிய ஊழியக்காரனு ப்ராடு பண்ணி என்னென்னமோ பேர் வாங்கி என்ன புண்ணியம்? ரூஸ்வெல்ட்டை வரவேற்கிறதுக்கு 1,00,000 பேர் இருக்கலாம். மோகன் சி லாசரஸோட பிரசங்கத்தை கேட்குறக்கு 50,000 பேர் வரலாம். நீ அவனுக்கிட்ட இருக்க காசெல்லாம் பிடுங்கலாம், பொய் பிரசங்கம் பண்ணலாம். அப்படியே இயேசுவே சொன்ன மாதிரி நடிக்கலாம். நீ எத்தனையோ ஊழியக்காரர்கள் அப்படி இருக்காங்க. ஆனால் அங்கே இயேசுவின் சிந்தை உண்டா? கிறிஸ்துவின் சிந்தை அங்கே இருக்கிறதா? உங்களில் கிறிஸ்துவின் சிந்தையே உங்களில் இருக்க கடவுள் இருக்கா? பண நோக்கம் மட்டுமே அங்கே இருக்கிறது. அப்போ எப்படி இருக்கும் வாழ்க்கை? இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒருத்தையும் எப்படி ப்ராடு பண்ணுறாங்கிறது தெரிஞ்சாதான் இன்னும் நீங்கள் ஆண்டவரை நெருக்கி சேர்வீர்கள். ஆண்டவரை நெருக்கி போங்க. உங்களுடைய வாழ்க்கையின் இலக்கு ஆண்டவர் நிச்சயிக்கட்டும். ஆண்டவர் உங்களில் எவனாவது உங்கள் பிள்ளை மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? பாலை கேட்டால் தேளை கொடுப்பானா? தேளை வாயில் வச்சு கடின்னு கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய முட்டா பயலாகிய நீங்களே கொடுக்க மாட்டீர்கள். உங்களுடைய பரமபிதா உங்களுக்கு அதிக ஆசீர்வாதத்தை கொடுக்காமல் போயிடுவாரா? ஆண்டவர்கிட்ட கேட்டால் ஆண்டவர் பாட்டுக்கு பிஎஸ்சி படின்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது? நான் பிடெக் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அந்த ஆள் பாட்டுக்கு பிஎஸ்சி படிக்க சொல்லிட்டா என்ன பண்ணுறது? அவர் சொல்கிறதெல்லாம் கேட்க முடியுமா? அவசரம் பாருங்கள். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை படிங்க. ஒருவேளை அவர் பிஎஸ்சி படிக்க வச்சுட்டா சரி நம்ம படிப்போம், ஆண்டவர் கொடுத்தது. அதான் அன்றைக்கி ஒருத்தர் கேட்டார், சார் எது படித்தா நல்லா சம்பாதிக்கலாம்? யார் கேட்டது? கிதியோனில் இருக்கிற மினிஸ்ட்ரி இல்லை டாப்பில் இருக்கிறவர். எது படித்தா நல்லா சம்பாதிக்கலாம்? நான் என்ன சொன்னேன், எது படித்தாலும் நல்லா சம்பாதிக்கலாம் சார். சும்மா பொத்தாம் பொதுவாக சொல்லாதீங்க சார். எது படித்தாலும் நல்லா சம்பாதிக்க என்ன சார் அர்த்தம்? சார் தமிழ் படித்தா கூட நல்லா சம்பாதிக்கலாம் சார். தமிழ் கரஸ்பாண்டன்ஸில் கோர்ஸில் படித்தா கூட நல்லா சம்பாதிக்கலாம் சார். சார் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்லாம் ஒரு கோர்ஸா சார்? அதை படித்து எப்படி சார் சம்பாதிக்க முடியும்? சார் அதை படித்து தான் சார் நான் 50 லட்சம் சம்பாதிச்சேன். என்ன சொல்கிறீங்க? ஆண்டவர் ஒன்றை உங்களுக்கு கொடுத்தால் நீங்கள் சம்பாதிக்கலாம். மொழிபெயர்ப்பில் நமக்கு அது அவ்வளோ பயனுள்ளதாக இருந்தது. மொழிபெயர்ப்பில் உலகம் முழுவதும் இருக்கிற பல்வேறு கம்பெனிகள் என்னை தேடி வந்துச்சு. நான் இங்கே ஒரு குக்கிராமத்தில் கும்பகோணத்தில் உட்காந்துட்ருக்கேன். அங்கே இங்கிலாந்துலேருந்து, ஃப்ரான்ஸ்லேருந்து, மலேசியாவிலேருந்து, சுவிட்சர்லாந்துலேருந்து, கனடாவிலேருந்து, ஈஜிப்ட்லேருந்து, எங்கெங்கேயோ நாடுகள்லேருந்து நம்மளை இமெயிலில் தொடர்பு கொண்டு அவங்களுக்கு தேவையான வேலையை முடிச்சுக்கிட்டு பணம் அனுப்புகிறாங்க இன் டாலர்ஸ். யாராவது ஒருத்தங்க யோசிக்க முடியுமா? அதெல்லாம் அமெரிக்கா போய் அங்கே செட்டில் ஆனால் தாங்க டாலர்ஸில் சம்பாதிக்கலாம். குக்கிராமமான கும்பகோணத்தில் இருந்து கூட டாலர்ஸில் சம்பாதிக்கலாம் சார். ஒன்றுமே இல்லாதவர்களிடத்தில் கூட ஆண்டவர் பணம் கொடுத்து சம்பாதிக்க வைக்கலாம். வெறும் வலை தூக்கி வலது பக்கம் போட்டுனார். வலையே இழுக்க முடியல, அவ்வளோ ஆசீர்வாதம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இந்த திட விசுவாசம் உங்களில் இருந்தால் நீங்கள் அசந்தே போகாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன படிக்க கற்றுக் கொடுக்கிறாரோ அதை படிங்க. ஆண்டவருடைய சித்தமே உங்களுடைய வாழ்க்கையில் நிற்கட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார். நிறைய பேர் பணம் சம்பாதிக்கிறக்காக வெளிநாட்டுக்கு போகிறாங்க, குடும்பத்தை பிள்ளைகளை விட்டுட்டு. எந்த சுகமும் இல்லை, மிகுந்த வேதனை பாடுகள். அங்கே போய் வெளிநாட்டில் போய் பணம் சம்பாதிச்சுட்டு வராங்க 10 வருஷம் கழிச்சு.
வாழ்க்கை முழுவதையும் இழந்துவிட்டு இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அல்லது அங்கே போய் தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இங்கே வந்து என்னத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க போகிறீங்க? அப்போ 40 வருஷம் கழித்து அப்பா வெளிநாட்டிலேருந்து வராரு. பிள்ளைக்கும் அப்பாவுக்கும் எந்த உறவும் இல்லை, எந்த பாசமுமே இல்லாமல் போயிட்டு. இது மாதிரி வெளிநாடுகளிலே போய் திரும்பினால் உங்களுக்கு இந்த உலகத்திலே மகிமை கிடைக்காமல் போகலாம். ஆனால் நீங்கள் நம்முடைய நித்திய வீட்டுக்கு சேரும்போது அங்கே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம் வருகைக்காக காத்திருக்கிறார். சகல அண்ட சராசரங்களையும் படைத்த கர்த்தர் உங்கள் மீது பாசமாயிருக்கிறார். Certainly at the judgment seat of Christ the books will be balanced. அதனால் நீங்கள் ஆண்டவருக்குரிய வாழ்க்கை வாழுங்கள். எப்படி சோதனை வந்தாலும், எவ்வளவு இரக்கமான ரொம்ப தாழ்வான இடத்துக்கு நீங்கள் போனாலும் விட்டு விடாதீர்கள். லூக்கா 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் தான் இன்னைக்கு சிந்தனை வாக்கியம். He that is faithful in that which is least is faithful also in the much. கொஞ்சத்திலே உண்மையாக இருக்கிறவன் அநேகத்திலும் உண்மையாக இருப்பான். இன்றைக்கு படிக்கும்போது நீங்கள் தேவனுக்கு எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறீர்கள்? கொஞ்சத்தில். நாளைக்கு மிகப்பெரிய அதிகாரியாக வரும்போது நீங்கள் அப்படியே இருப்பீர்கள். யோசிப்பு என்ன பண்ணா? ஒன்றுமே இல்லை, சாதாரண அற்ப காரியங்கள். அவனுடைய அண்ணன் வந்து ஆண்டவருக்கு விரோதமாக பேசினான். அப்பாட்ட போய் சொன்னேன்ப்பா, தாறுமாறாக இருக்காங்கப்பா, ஆண்டவரை மதிக்கிறதே இல்லைப்பா, கண்ணாப்படான்னு பேசுகிறாங்க, அவருடைய செய்கைகள்லாம் சரியில்லைப்பா, இப்படி பண்ணுறாங்க. சரி சரி, நீ அமைதியாரு, அதை சொல்லிக்கிட்டாத, அவன் உன்னை அடிப்பான், அப்படி இருக்கக்கூடாது, நீ வந்து கரெக்டாக இருந்துக்கப்பா. அவங்க அப்பா இவனுக்கு புத்தி சொல்கிறார். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஆண்டவருக்கு விரோதமாக நான் செய்ய மாட்டேன், ஆண்டவருக்கு விரோதமாக செய்ய மாட்டேன்ற வாழ்க்கையிலே வாழ்ந்தான். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தான். சின்ன சின்ன விளையாட்டு, அவங்களாம் சின்ன பையனோட விளையாட்டுக்கு அப்படி பேசிகிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் ஒரு குறைன்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கியா? அற்ப காரியங்கள் தான் அது. கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தான். ஆண்டவர் என்ன பண்ணார்? அநேகத்தின் நாட்டுக்கே அதிகாரியாக்குனார். அங்கேயும் நேர்மை உள்ளவனாக இருந்தான். உன்னை போல் உத்தமனை நான் எங்கும் பார்க்கவில்லை, நீயே அதிகாரியாருன்ட்டான். எல்லாத்துலேயும் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கான். கோடி 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 லட்சம் கோடி பணம் அவனுக்கு கீழே கிடக்கு. எனக்கு தேவையில்லை, ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பேன். எல்லாம் ஊரே மதிக்குது, நாடே மதிக்குது, எங்கே போனாலும் எல்லாம் கையெடுத்து தலை குமிங்கிறான். எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம். ஆண்டவரை மட்டுமே சிந்தனையாக கொண்டிருந்தவன் எவனுமே தாழ்வாக போனதே இல்லை. அதான் நிச்சயம். சரியா? ஆக்ஷன் அசைன்மெண்ட். இன் யோர் ஹிம்னல் ஃபைண்ட் வாட் இஃப் இட் வேர் டுடே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டை எடுத்து பாடி பாருங்க. கிவ் ஸ்பெஷல் அட்டென்ஷன் டு த தேர்ட் ஸ்டான்ஸா. Thank God for His faithfulness to you and ask Him to help you to be faithful to Him and to others throughout this day. என்னுடைய வாழ்க்கையிலே நான் இத்தனை நாள் பார்த்துருக்கேன், ஆண்டவர் எனக்கு நிச்சயமாக உதவி செய்திருக்கிறார். ஒரு நாள் கூட என்னை கைவிட்டதில்லை. நான் பல நேரங்களிலே ஆண்டவர் விட்டு விலகி போயிருக்கேன், ஆனால் கைவிடவே இல்லை. கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். அந்த பாட்டு நிச்சயம் உண்மை. ஒரு காலத்திலும் நீங்கள் கர்த்தரை அண்டினோர் கைவிடப்படார். அப்படி நம்மளை வளர்த்து வந்தார், எந்த குறைவுமே வைக்கல. அநேக நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்து தெரிந்ததை நான் பார்த்ததே இல்லை. நம்முடைய ப்ராப்ளம் எல்லாம் நம்முடைய அயோக்கியத்தனத்தினால தான் வரும். கர்த்தரோ என்றைக்கும் நீதி உள்ளவர். இதை நீங்கள் நம்பலாம். உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக போகலாம். ஒருவேளை இந்த காலத்தில் உங்களை நிறைய பேர் மதிக்காமல் இருக்கலாம். காலம் வரும், அன்று தேவன் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். நீயோ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. இதான் நமக்கு கொடுத்துருக்கிற வசனம். த புக்ஸ் வில் பி பேலன்ஸ்ட். அதான் இன்றைய டைட்டில்.